Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்ஸார்ட்டில் எப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக ரெடி பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இப்போ இப்படிலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு போர்ட்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த ஆப்ஷன், இந்த ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த இடம் மட்டும் வேணுமோ அந்த இடத்த மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து இவ்வளோண்டு பேக்ரவுண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இமேஜை பெருசாக்கிடுங்க. இப்போது இந்த இமேஜை ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, ரொட்டேட் பண்ண இமேஜை நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த இமேஜை மறைக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, இப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணி ஒரு 20க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த PNG பெருசாக்குங்க. கரெக்டாக கீழே இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வந்து மேலே செட் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்கிறத நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு +80க்கு செட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 15க்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் வந்து +100. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் வந்து ஒரு 40, -40. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ +15, 15. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் வந்து -100. ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ அதை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில், அதுவும் 4Kல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ண தெரியலனா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் ஃபோட்டோ எப்படி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல கட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃப்எக்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்டபிள்யூ, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். கரெக்டாக இந்த ஃபில்டர் இதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அதை வந்து பக்கத்துலேயே வந்து 6ன்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 100ல் இருக்கும், அதை கம்மி பண்ணி ஒரு 18க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இமேஜை பெருசாக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த இமேஜ் எங்கே வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, கரெக்டாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 70 இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று 100ல் கொடுத்துருங்க, செகண்ட் இருக்கிறத 73க்கு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 21ல் இருக்கும், அதை கம்மி பண்ணி ஒரு 15க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ல் இருக்கும், அதை கம்மி பண்ணி ஒரு 11க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணலாம். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண பிஎன்ஜியை கரெக்டாக இந்த மாதிரி வந்து சைடில் செட் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். இந்த பிஎன்ஜியை கரெக்டாக இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ. ஓகே, இந்த பிஎன்ஜியை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கரெக்டாக அந்த ஷேடோ போஸ்ட் இருக்குல்ல, அதாவது பேக்கில் வந்து அந்த ஷேடோ வந்து பர்சன் இருப்பார், ஸோ அவர் பக்கத்தில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ. ஓகே, இந்த பிஎன்ஜி இந்த மாதிரி கீழே செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பிஎன்ஜி வந்து ரெட் கலரில் இருக்குது, ஸோ இது கலரை சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வந்திருக்கு, ஐ மீன் பிளாக் ஒயிட் அந்த 2 கலர் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இங்கே டிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கல்ல, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஓகே,
இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இங்கே ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஒரு ப்ரீசெட் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட லைட் ரூம் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், அதை டிக் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஜாமெண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் டிக் பண்ணாமல் இருக்கும், அதுவும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. ஓகே, செட்டிங் காப்பி ஆகிடுச்சு. இப்போ பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணியில்ல, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இப்போ மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள், பிஃபோர், இது ஆஃப்டர். பர்சன் கலரை பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். அண்ட் இந்த ப்ரீசெட்டில் இருக்க லிங்க் வந்து ஒரு சில பர்சன் ஃபேஸ் கலரு அண்ட் ஸ்கின் கலரை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கிளியராக எப்படி ஃபேஸ் கலரை ஒரு லைட் ரூம் பேசிக் தெரியலனா, நான் லைட் ரூம் பேசிக்கை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்கின் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு மேபி ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் அதை பண்ணுங்கள். இல்லைனா இந்த ப்ரீசெட்டில் இருக்க செட்டிங்ஸ் உங்களுக்கு ஓகே சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா கிளிக் பண்ணி பாருங்கள். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD. அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பாய். நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.